வண்டி வாங்கினா அம்மா பின்னால் உட்கார்ற மாதிரி வாங்குடா. அதனுடைய இயல்பே வந்து இப்படி செருப்பு காலில் போட்டு ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விதை போடணும். இந்த 3 மாதமுமே நம்ம கொத்தமல்லியை இப்படி தூக்கி இப்படி விசிறணுமா கூட நல்லா முளைச்சி வந்துடும் சொல்லுவோம். இத்திலூண்டு விதை 50 ரூபாயா, கீரை விதையாட்டம் இருக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க காட்டுல தேவலை ஆனியன் தோசை சட்னி நாடகம் பார்த்துக்கிட்டே உட்காந்து அவங்க சுட்டு தரதை வந்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சுகமா இருக்குது. ஆனால் இதுவே சொல்லியா மறைக்கவே நான் பார்க்குறேம்மா. ஏமா தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க எல்லாத்துக்கிட்டயோ. சொரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் போடலான்னு சொல்லி தான் அடிச்சு வச்சாரு. ஆனா ஒரு பந்தல்ல கூட. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து சேலம் தாங்க கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகும்போது போகிற வழியில் ஓமலூரை தாண்டினோடனே இந்த ட்ரம்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் ஒன்று இருந்துச்சிங்க. அதை பார்த்து என் பையன் அதை பார்த்துட்டே வந்தான். எங்கள் வீட்டுக்கார் அங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அது ஒன்றும் இல்லைங்க, பைக்கு கம்பெனி தான். அந்த பைக்கு கம்பெனியில் தான் போய் விகாஸ்க்கு பிடிச்ச பைக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். நான் பின்னால் உட்கார முடியுமாடா? ஏங்கடா அப்புறம் இவ்வளோ காசு போட்டு வாங்கி கொடுத்து நான் பின்னாடி உட்காரதுக்கு இல்லாமல் வாங்குறியடா. என்னடா வண்டி இது? வண்டி வாங்கினா அம்மா பின்னால் உட்கார்ற மாதிரி வாங்குடா. இதில் கால் போட்டு உட்காந்து உட்காரடா பார்க்கலாம். அவனுக்கு எப்படி இது படுத்துக்கிட்டு தானே ஓட்டணும் மாட்டேங்குது. போட்டாங்க இது கூட நல்லா தான் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இப்போ இதில் கூட நான் பின்னாடி உட்காந்துக்கலாம். அவங்களாம் ஓட்டுறாங்க, ஒரு அழகாக இருக்குது. அது சீட் இது வச்சுக்கலாம். அது கவுலா ரிமூவ் பண்ணி சீட் தான் இருக்கு. அது ரிமூவ் பண்ணு. இந்த சீட்டா இது உட்காந்து பாருடா அப்படிங்க பார்க்கலாம். ஆனால் படுத்துட்டு தான் ஓட்டணும். கொஞ்சம் டீல் பண்ணி நமக்கே முதுகு பெண்டு. பக்கத்து பாரு. அப்படிதான் ஒரு 2 வருஷத்துல முதுகு வலி எடுத்துக்காது. 1 வருஷத்துல எடுத்துக்குமா? 3 மாசத்துல எடுத்துக்குமா? அதான் தெரிஞ்சு அப்புறம் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி ஓட்ட புல்லட் தான். அப்படி கம்பீரமா அப்படி நிமிர்ந்து உட்காந்து ஓட்டிட்டு வரணும். அதுதான் அழகு. இப்படி சாஞ்சிட்டுலாம் வேணாண்டா. வாங்கலாம்டா, என்னடா கெட்டு போச்சு. இதே உட்கார பார்க்கலாம். புல்லட்டில் அப்படியே எங்கள் அப்பாலாம் அப்படியே புழுன்னு வந்தாருன்னா எப்படி கம்பீரமாக இருக்குங்கிற அந்த மீசைக்கும் அந்த புல்லட்டை வர்றதுக்கும் அப்படி வரணும். எந்த காலமாக இருந்தாலும் சரி புல்லட்டில் உட்காந்து அப்படி கெத்தாக இருக்கணும். இப்படி படுத்துக்கிட்டுலாம் வரக்கூடாது. அதெல்லாம் நல்லா இருக்காது. உண்மையால தான் சொல்கிறேன். அவங்க என்னமோ நினச்சிட்டு போயிட்டு போகிறாங்க. நம்ம பையன் நமக்கு முக்கியம். ஏறி உட்காருடா பார்க்கலாம். வாங்கி கொடுக்குறேன்டா நான். ஏறி உட்காருடா. ஆனால் உனக்கு எது கெத்தாக்குது நான் பார்க்கணும்ல. ஏறி உட்காரு. ட்ரம் ஷோரூமில் வந்து நின்றுக்கிட்டு நான் புல்லட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல. நார்மலாக வந்து புல்லட் ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து அசாத போய் வண்டிக்கிட்டு நின்று பார்த்தாரு. அவர் கால் எடுத்து போட்டு உட்காந்து ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. தூங்கு பூனைக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறதே பெரிய விஷயம் நமக்கு. இதில் நமக்கு எதுக்கு இந்த பைக்கோட வேலை அப்படின்னு. ஆனாலும் வந்து விடாமல் இல்லை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பைக்கையாக போய் நின்று கால் போட முடியுமான்னு பார்த்தாரு. ஆனாலும் ஆசை தான், என்ன பண்ண முடியும். நமக்கு அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கடைசியாக ஒரு எல்லோ கலர் வண்டி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் தான் போய் ஏறி உக்காந்தான். அது உக்காந்தோடனே அதுவும் அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. காலேஜ் போகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பைக் வந்து அப்போ என்ன நல்லா இருக்கோ அந்த பைக் எனக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நிச்சயமாக வாங்கி கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து வெளியில் தூரமாலாம் எங்கேயும் ஓட்டக்கூடாது, பக்கத்துலேயே ஓட்டிக்கிட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு தான் இந்த பைக்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி கொத்தமல்லியை விதை தூவ போகிறேன். அதுக்கு தான் இப்போ வந்து கொத்தமல்லி விதையை வந்து 2ஆக உடைக்கிறோம். அதனுடைய இயல்பே வந்து இப்படி செருப்பு காலில் போட்டு ஒரு தேய்ச்சிட்டு
அதுக்கப்புறம் தான் விதை போடணும். அதுக்கு தான் இப்போ தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் விட்டுருக்குறேன். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் நுனிக்கு வரும்ல, அதனால வெயிட்லெஸ்ஸான ஆளை விட்டுருக்குறேன். நம்ம ஆளுங்களை ஒரு நாள் விட்டு தேய்க்கணும். என்னடி எல்லாம் பறக்குது. போதும் கூட்டத்தில். இது கொத்தமல்லி செடிக்கு போடுறது. கொத்தமல்லி செடி நாற்று விடுறதுக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். போதும் அதை கொத்து. இது மாதிரி தான் நம்ம வந்து கொத்தமல்லி பிடிச்சிக்கலாம். காற்று பறக்குது. கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணு காற்று. ஒரே நிமிஷம் நாங்கள் வந்து விதையை நுணுக்கிக்கணும். அதுக்குள்ளே ஏன் காற்றடிக்கிற? இது தேய்ச்சி அரைச்சிட்டு நாங்கள் போட்டுடலாம். இதே மாதிரி நீங்களுமே அப்படி தேய்ச்சி நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப நுணுக்கிறாதீங்க, ரெண்டா உடஞ்சாக்க போதும். உடைச்ச கொத்தமல்லியை இன்றைக்கி வந்து தூவிடலாங்க. ஒரு 2 சட்டியில் வந்து தூவி விட்டுலாம். ஏன்னாக்கா இந்த மார்கழி, தை, மாசி இந்த 3 கார்த்திகைலேருந்தே போட ஆரம்பிச்சிடுவாங்க. கார்த்திகை, மார்கழி, தை சொல்லுவாங்க. இந்த 3 மாதமுமே நம்ம கொத்தமல்லியை இப்படி விசிறினமா கூட நல்லா முளைச்சி வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கண்ணா கிளறிட்டு வாங்க. அதனால் இப்போயாவது போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நல்லா கொத்தமல்லி தலை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு கட்டே 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும். அதனால தான் நல்லா வரும். இந்த பனி காலத்துக்கு நல்லா கொத்தமல்லி வரும். அதனால் நாமளும் நம்ம வீட்டில் கொத்தமல்லி போட்டு சட்னி அரைச்சிடலாம். அது கூடயே இன்றைக்கி தெவலை வந்து வாங்கினேங்க. விலைக்கு தான் வாங்கினேன். 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு தெவலை ஒரு பொண்ணு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். இதையும் நம்ம வந்து விதை முளைக்க போட்டுடலாம். இதில் இருக்கிற தலை வந்து எதுக்குனாக்கா நல்லா குழந்தைங்களுக்கு அரைச்சி பூசுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நலுங்கிட்டாக்கா அந்த மாதிரி பூசுவாங்க. அதுக்காக தான் இந்த தலை வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து போட்டு முளைக்க வைக்கலாம். ஒற்று போட்டோமா அப்புறம் நம்ம காட்டில் மானாவாரியே முளைக்க ஆரம்பிச்சிடும். 2க்கும் போட்டுட்டுருண்ணா, நெருக்கமாக போட்டுட்டுண்ணா. அப்போ தான் எந்த பூண்டுங்களும் இடையில முளைக்காது, களை முளைக்காமல் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது நல்லா நெருக்கமாக போடணும். போட்டுட்டு சும்மா கையில் ஒரு கிளறி விட்டுருங்க. லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. எப்பவுமே விதைகள் வந்து அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு தான் அது வந்து உள்ளார மண்ணில் வந்து புதையணும். ரொம்ப ஆழமாலாம் புதையும். இப்போ அவரைக்கொட்டையில் நல்லாவே நோண்டி உள்ள அமுத்தி விடலாம். ஆனால் கொத்தமல்லிலாம் ரொம்ப மேலாப்பில், கொத்தமல்லி, கத்திரி விதை, தக்காளி விதையெல்லாம் மேலாப்பில் தான் போட்டு கிளறி விடணும். அப்போ தான் வந்து அது டக்குன்னு முளைச்சி மேலே எழுந்திரிச்சு வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ 2 சட்டிக்கு அது 2ஐயும் போட்டாச்சு. அடுத்தது வந்து தெவலையை போட்டதுக்கப்புறம் ஒரு கத்திரி விதை பாருங்கள். இந்த கத்திரி வந்து நம்ம ஏதோ ஒரு கடையில் தான் வாங்கினேன் இந்த கத்திரி விதை. சரி, இந்த கத்திரி விதையை போட்டுடலாம். அந்த ட்ரம்மில் வந்து தெவலை விதை வந்து தூவி விடுறாரு. இத்திலூண்டு விதை 50 ரூபாயா, கீரை விதையாட்டம் இருக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் காட்டில் தெவலை இருக்குதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி, அந்த தெவலையோடைய செடியை அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தெவலையை வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு பேர் தெரியறது இல்லைங்க. செடிங்கெல்லாம் நம்ம காட்டில் இருக்குது, ஆனால் பேர் தெரியறதில்ல. சரி, அதுக்காக தான் இது முளைச்சி வந்துச்சுனாக்கா இந்த செடி நம்மக்கிட்ட இருக்குதா என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும்ல. அதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். சும்மா லைட்டாக கிளறுண்ணா. கீரை விதை எப்படி கிளறோமோ அப்படி கிளறி விடுங்க. இருக்கிறதே ரொம்ப ரவரவே தானே இருக்குது. ஓகே, போதும். இதில் வந்து கத்திரி விதை பாருங்க, இது நிறைய கொடுத்துருக்காங்க கத்திரி விதை. ஆனாலும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, பரவாயில்ல. இது எவ்வளோக்கு வாங்கினேனாக்கா, இது எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன்? 60 ரூபா. பரவாயில்லைங்கண்ணா, 60 ரூபாய்க்கு நல்லா நறக்கவே கொடுத்துருக்காங்க. எல்லாம் போடாதீங்க, சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு 10-20 செடி மட்டும் வர மாதிரி போடுங்க. நிறைய போட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு 20 விதை மட்டும் போடுங்கண்ணா, போதும். இந்த முதல் ட்ரம்மில் வந்து புதினா தலையை வளர்த்திடலாம் அப்படின்ட்டு புதினா தலையை நடவு செஞ்சாச்சு. இன்றைக்கி டோட்டலாக 5லேயுமே எல்லாத்துலேயும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டில் புதினா, மீதி 2ல் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 3ஆவதுல வந்து கத்திரி விதை, 4ஆவதுல வந்து தெவலை, மொத்தம் 5ஆவதுல வந்து தெவலை. மொத்தம் 5லேயும் 5 போட்டாச்சு. இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இங்கேயே இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்டை திறந்து வெளியில் வந்து உடனே பறிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான். ஓகேண்ணா.
ஓகேவா? இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து அப்பாவும் மகனும் செய்கிறாங்க. ஏன்னாக்கா எனக்கு 2 ஷோல்டரும் ரொம்ப வலி, அதனால் வந்து எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நைட் டின்னர் இவங்க 2 பேர்த்தோடைய வேலை தான். என்ன சமயம் மீனு? ரொம்ப பெரியவங்களாம் இல்லை, எதிர்பார்க்காதீங்க. நாங்கெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்க தான். என்ன கற்றுக்கிட்டீங்க? அரே தாப்பம் ஒன்றை கற்றுக்குட்டின்னு சொல்லி என்னடா கற்றுக்குட்டின்னு லிஸ்ட்டு தர்றா. அப்போ இவர் குட்டியே இல்லை, கற்றுக்கிட்டி. இவர் என்னன்னு டேய் உங்கள் அப்பா லெஜெண்டுடா. உப்பா மட்டும் சேர்த்து லெஜெண்டா, சமையல் லெஜெண்டு. ஏய் என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நான்வெஜ்லாம் அப்படியே மாஸ்டருங்க தோத்து போயிடுவாங்க, அப்படி செய்வாருடா. சாப்பிட சொல்லுங்க. அவர் சாப்பிட்றாரோ சாப்பிடலையா, செய்யவாரு தான் நான் சொல்கிறேன். செய்யறது இல்ல, என்னதான் இருந்தாலும் அந்த சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து உணர்ச்சி வந்து அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு செய்யறாங்கல்ல, அதுல இப்ப எங்க அம்மா கை பக்கம் இல்ல, எங்க அப்பா இல்ல. நான்வெஜ் எல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு எங்க வீட்டுல. இப்ப சாப்பிட்டோம்னா தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. என்ன பண்றது, டேஸ்ட் பண்ணாம செய்யறதா போயிருச்சு. நாம அப்படி ஒண்ணு நானும் டேஸ்ட் சரியா சொல்ல மாட்டோம். உன்னையும் சைவம் மாட்டியிருந்தாருல. சரி இன்னைக்கு என்ன மெனு அதை சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனியன் தோசை, சட்னி. இதுக்காக லெஜெண்ட் வேட்டு இது கொடுத்தீங்க. இதுக்காக பில்டப் லெஜெண்ட் பில்டப் கொடுத்தீங்க. தேங்காய் சட்னி. தேங்காய்லாம் இல்லை, வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி. தேங்காய் சட்னி. சூப்பர். சரி ஏதோ ஒன்று பொண்டாட்டிக்கு முடியலன்னு செய்யணும்னு அதை செய்கிறீங்களா, அதுவே சந்தோஷம் எனக்கு. நூடுல்ஸ் செய்ய சொன்னேன், மேகி. நானா இருந்தா ஒரு பக்கத்துல இதையும் செஞ்சிருப்பேன், அது பக்கத்துல கொஞ்சமா உனக்கு அதையும் செஞ்சிருப்பேன். அது ஒரு பாக்கெட் அவ்வளோ பெருசு உடைச்சி வேஸ்டா போகுதுல்ல. வேஸ்டா போகுது வேணான்ட்டீங்களா? சரி நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், சுட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன விகாஸ்? ஓகே மகாராணி. அதுல உட்காந்தினா உளுந்து போயிடுவேன், இறங்கு கீழே. உளுந்து போயிடுவேன்னு சொன்னா கேட்குறேன், சொல்றேன்ல இறங்கு. தோசை உண்மையாலுமே சூப்பரா இருக்குதுங்க. அதுவும் டிவி நாடகம் பார்த்துக்கிட்டே உட்காந்து அவங்க சுட்டு தரதை வந்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சுகமா இருக்குது. இந்த சுகத்தை எவ்வளோ சுகத்தை இத்தனை நாள் அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. நாம் அங்கே நின்றுட்டு சுட்டு கொடுக்குறது டிவி பார்த்துட்டு எவ்வளோ சுகமாக சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த சுகம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஒரு உடம்பு முடியல அப்படின்னா மட்டும்தான் செஞ்சு தரேங்கிறாங்க. இல்லை இனிமேல் என்ன பண்ணிடலாம், வாரத்தில் 2 days உங்கள் அப்பா சமையல் நைட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு விகாஸ் தம்பியோட கொழுப்பு பார்த்தீங்களா, நான் வந்து டிவி வந்து சீரியல் பார்க்குறதுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பெரிய டிவியை போட்டு விட்டு பழைய டிவி எடுத்து இந்த சோபாவில் தூக்கி வச்சு அதில் கால் நீட்டி போட்டு உட்காந்து இதில் வந்து கேம் விளாண்டுட்டுக்கிறான். இதில் இவன் பார்க்குறது, இந்த பெரிய டிவியை நான் பார்க்குறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தம்பிக்கு வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் தாங்க போட்டிருக்கேன். என்னடா பச்சையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இந்த தோலோடையே போட்டு நான் அரைச்சிட்டேன், அதனால தான் பச்சையாக இருக்குது. ஏன்னா இந்த தோலோடையே போட்டு அரைச்சி குடித்தாதான் ரொம்ப நல்லதுன்னாங்க, அதுக்காக அப்படியே போட்டு அரைச்சாச்சு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நல்லா ரோஸ் மில்க்கு முக்கிட்டு இருக்கான் இப்போலாம். இதில் வந்து ஜூஸை கொண்டே கொடுக்க போகிறேன். குடிச்சிட்றாரு. ஒரு பட்டையை உரிடானா அதை உரிக்கிறதுக்கு முடியல, வாய் பேசலாம் பாரு. உங்கள் அப்பா எவ்வளோ சூப்பராக தட்டி எடுத்துக்கிறாரு பாரு. அது மாப்பிள்ள வாங்க, வந்ததுக்கு வேலை செய்யும் மாப்பிள்ள. அது ஒரு ட்ரிப் தட்டினா வந்துருச்சு. பாத்தியா மரக்கடைக்காரனுங்கிறது எவ்வளோ நிரூபிக்கிறாரு பாரு. நானும் தாங்க உரிச்சேன், அதை வீடியோ எடுக்க இல்ல. ஏங்க நீங்கள் என்னங்க அடிச்சிங்க? என்ன தட்டினீங்க, ஒரே ஒரு பேட்ச் மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கே வந்துச்சு? இப்படி ப்ராப்பராக பிடிச்சி வைக்கலையா? ஏங்க மனசை திட்டு சொல்லுங்க, அது எப்படி இது சேஃப்? அது முதல்ல காஞ்ச கிளை மேலே இருந்தது, அதனால ஒட்டுக்கா வந்துருச்சு. நம்மளதெல்லாம் கீழே பிடிச்சிட்டு இருக்குது. எல்லாரும் என்ன வெஜிடபிள் கட்டர் வாங்கி அதில் வந்து வச்சு பலகையில் வச்சு கட் பண்ணுறீங்க. இப்போ நான் கட் பண்ணுற கட்டர் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய வெஜிடபிள் கட்டர். இதுதான் வந்து புளியங்கட்டை.
இது புளியங்கொம்பா பிடிக்கணுங்கிறாங்களா, அந்த புளியங்கொம்பு தான். அந்த புளியங்கொம்பு இதுதான். இந்த புளியங்கட்டையை வச்சு ஆட்டுக்கடைக்காரர் தான் வந்து ஆட்டுக்கறி கடைக்காரர், கோழி கடைக்காரர் தான் வச்சு வெட்டுவாங்க. சரி, நம்ம தான் இதுல காய்கறி வெட்டினாலும் அந்த அந்த மரம் வந்து அப்படியே செதுங்கிட்டு வராது. ஏங்க எந்திரிச்சு வராது, ஊர்னாலும் ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஆகாது. நம்ம கடையில் வாங்குற அந்த போர்டு எல்லாமே சரியாகவே இருக்கிறது இல்லை. ஒன்றா பூசணம் பிடிச்சி போயிடுது, இல்லாட்டினா அப்படியே பிசுறு பிசுறாக வருது. அதான் பார்த்தேன், கட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு. இதை பாலிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கிறேன். சுத்தம் பண்ணி பஃபிங் ஒட்டி அம்மா கட்டை நானே உடச்சிட்டு இருக்கேன். கை மேலே இது போடுறதுடா. கால் தான் பயமாக இருக்கு. யா கால் தானே கீழே போய் இது பண்ணிட்டு. போன வீடியோலயே சர்வேஸ்னா வல்லியன் வர கேட்டாங்க. சர்வேஸ் நேத்திக்கு தான் வந்தான், நல்லா கருத்து போயிட்டான். ஏங்க நாங்க வந்து வரும்போதே அதான் கேட்டேன், ஏன்டா போய் கருத்து போயிட்ட அப்படின்னு. அதுக்கு தாண்டா பஃபிங் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு கட்டை கறி வெட்ட வச்சுக்கலாம், மீன் கறி எல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கட்டை. எல்லாம் கடைக்காரனே வெட்டி கொடுக்குறான், அதை வேற நம்ம வச்சுட்டு நாம மீனை நாம தாங்க வெட்டுறோம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வெஜிடேரியன் பசங்கள்லாம் கூட வச்சுக்கிறது சரியில்லை. இந்த மாதிரி நான்வெஜ் பசங்களை வச்சுக்கணும். சர்வேஸ் வச்சுக்கலாமா வேண்டாமா கட்டா சொல்லு. ஒன்று மீன் வெட்டுறதுக்கு, ஒன்று வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து வினிஷாவுக்கு முடிஞ்சிச்சு. நீ என்ன மறைக்கிற? ஆனால் இதுவே சொல்லியா மறைக்கவே நான் பார்க்குறேம்மா. ஏமா தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க எல்லாத்துக்கிட்டையும். அந்த பெரிய கட்டை வந்து காய் கட் பண்ண இந்த ஸ்டாண்டு வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, அடுத்த பந்தலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்தார், ஒரு கூண்டு மாதிரி எடுத்துட்டு வந்தாரு. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ ஒரு பெரிய பந்தல் மாதிரி ஆக்கியாச்சு. இதையும் கொண்டுட்டு போய் நாங்கள் அந்த வழியில தான் நிப்பாட்ட போறோம். நாங்கள் அடித்த பந்தலை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பந்தல் வந்து இது சர்க்கிளாக இருக்குது. ஒவ்வொரு பந்தலும் ஒவ்வொரு டிசைன் இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, பழைய இரும்புகளில் என்ன கிடைக்குதோ அதுதான் நாங்கள் வாங்கி அடிக்க முடியும். அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு பந்தல், இதில் பெட்ரியா செடி ஏற்றி விட்டுருக்கேன். 2 கலர் ஏற்றி விட்டுருக்கேன், ஒயிட்டும் பெட்ரியா அந்த பர்பிள் கலரும். அடுத்து வந்து இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக அடித்த பந்தல். இதுதான் அப்படியே சர்க்கிள் மாதிரி ஒரு மாதிரி கூமாச்சா இருக்குது இல்லைங்களா. இந்த பந்தல் 20 கால் நிறுத்தியாச்சு. இதுக்கு வந்து அந்த கோல்டன் கலரில் ஒரு செடி இருக்கும், அதுதான் இங்கே இந்த செடி ஏற்றி வர்றது தான் இது இங்கே அடித்து வச்சுருக்கோம். அடுத்து ஃப்ளாட்டாக ஒரு பந்தல் பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ளாட்டாக மொத்தம் 4 பந்தல் வந்து 4 பக்கமும் அடித்தாச்சு. 1 2 3 4 4க்குமே எங்கள் வீட்டுக்கார் வந்து சொரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் போடலான்னு சொல்லி தான் அடித்து வச்சாரு. ஆனால் ஒரு பந்தலில் கூட நான் வந்து சொரக்காய் பீக்கங்காய்க்கு செடி போடல. எல்லாத்துக்குமே புதுசாக கொடிங்க வாங்கி நடவு செஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படி எல்லாம் புதுசாக கொடி ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சித்தகத்தி பூக்கள் பாருங்களேன், நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகாக இருக்குல்ல பூக்கள். அப்படி இங்கே வரும்போதே பாருங்கள், வெறும் கருப்பு கலராக இருக்குது. அப்படியே கருப்பு கருப்பாக அந்த பூ கொட்டி கிடக்குது. நிறைய விதைகள் வந்திருக்கு, சடை பிடிச்சிருக்கு பாருங்க. விதைகள் நிறைய விதைகள் இருக்குது, சூப்பராக இருக்குது செடியும். இன்னைக்கு சித்தகத்தி பூக்கள் இதுதான் டீ தான் போட்டு குடிக்கலான்ட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.